கடந்த ஆண்டு இதே நாள் இப்படி இல்லை. கனமழை, அதிகனமழை என பெருகிக் கொண்டே இருந்தது. நிற்காமல் பெய்த மழை வெள்ளமாக பெருவெள்ளமாக உருவெடுத்து சென்னையையே புரட்டி போட்டு அத்துணை துயரத்திலும் சிரமத்திலும் மக்களை மீட்பதில் அக்கறை காட்டி செயல்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர். யாரென்றே தெரியாமல் அடையாளங்காட்ட விரும்பாமல் சேவையாற்றியவர்கள் பலர். டிசம்பர் 1 பெருமழையின் ஓராண்டு தினமான இன்று தன்னலம் கருதாமல் செயல்பட்டவர்களில் ஒரு சிலரின் நினைவுகளை இப்பொழுது பார்க்கலாம். யாரும் செல்ல தயங்கிய அபாயகரமான இடங்களுக்கு தனது படகை ஓட்டி தவித்தவர்களை காப்பாற்றினார் மீனவர் முருகன். முன்ன இருக்கிறவங்களை எல்லாம் யார் வேணால் காப்பாற்றுவங்க, சாப்பிட்றது எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் அங்கே ஒரு டீம் போல் ஃபார்ம் பண்ணோம். அந்த நெருக்கடியிலும் உள்ளே யார் இருக்கா, உள்ளே யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யார் ரிஸ்க்கு முன்ன வயசானவங்களை, அப்புறம் குழந்தைங்கள, அதுக்கப்புறம் மீதி பேரை இது பண்ணிக்கலாம் சொல்லி நாங்கள் இது பண்ணிவிட்டு அப்போ திருச்சினாங்குப்பம் சேர்ந்தவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்க ஒரு 10 போட்டு, அவங்க டீமில் ஒரு 10 போட்டு வந்தது. அப்போ நான் சொன்னேன்னா கொஞ்சம் என் பேச்சை மட்டும் கேளுங்க, 5 சர்வீஸ்லாம் வந்தால் இங்கே முன்ன இருக்கிறவங்களை மட்டும் பார்த்து இது பண்ணிக்குவாங்க, நாம் உள்ளே போய் காப்பாற்றுற இது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நாம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லி கயிறில் இடத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு அந்த டீப்பில் போயிட்டு முன்ன உள்ளே போக ஜனங்க அதிகமாக இருக்குது. அந்த போகிற நேரத்தில் அந்த அழுந்துக்கின்னு அந்த மேலே இருந்துக்கின்னு இந்த சாப்பாடு இல்லை அது இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு பெரிய ஒரு இதுவாகி போச்சுண்ணா. இதுனா ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அண்ணன் ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த ஃப்ளாட்டு வாங்கி நான் 3 மாதம் தான் ஆகுது, 35 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி எனக்கு தண்ணி இல்லை, பால் இல்லை, குழந்தை அழுவுது. இந்த அழுந்தாங்க பாருங்கள், அந்த அழுவுகள் அது அதாவது ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்குது, உடனே உயிர் போயிடுது, அது தெரியல. இவங்க அந்த மரண பயம் அப்போ தான் நான் எல்லோரும் குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து எல்லாரையும் அன்றைக்கி தான் பார்த்தேன். குழுவாக சேர்ந்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை மட்டுமல்ல, மற்ற ஜீவராசிகளையும் காப்பாற்றிய சேவைக்கு சொந்தக்காரர் ரவி. நாங்களே இந்த போட் மாதிரி ஒன்று செஞ்சோம். இந்த தர்மோகோல் என்னெல்லாம் ஸ்கிராப் கிடைக்குதோ, எதெல்லாம் மிதக்குமோ அதை வச்சு ஒரு போட் செஞ்சோம். 2 போட் செஞ்சோம். ஒரு இதில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி. ஸோ காலையில் 6:30க்கெல்லாம் போயிட்டோம். ஸோ அன்றைக்கி நெட்ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு வீட்டில் அசம்பிள் பண்ண சொல்லிவிட்டு ஒரு 7 o'clock அங்கே போயிட்டோம். பார்த்தா ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபிஷர்மேனு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபிஷர்மேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய போட்ஸ் உள்ளே கொண்டு வந்து, என்ன தான் அவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ, பட் ஸ்டில் அவங்க உள்ளே கொண்டு வந்து நிறைய போட்ஸ் உள்ளே கொண்டு வந்து வேறு ஏரியாஸ்லேருந்து உள்ளே கொண்டு வந்து நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி உள்ளே கொண்டு வந்து. தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு வெளி மாநிலங்களிலிருந்து மருத்துவ குழுவை வரவைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தவர் பாலமுரளி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு இது லைஃப் டைமில் பார்ப்போமான்னு தெரில, பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இது வாஸ் டோட்டலி அன்பிளான்டு. ஸோ இந்த மெடிக்கல் ரிலீஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் என்ன மற்ற நாடுகள் மாதிரி தயாராக இல்லை. இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசாஸ்டருக்கு. ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி எதுனாலும் வரலாம், சுனாமி வரலாம், எர்த்குவேக் வரலாம், இல்லை ஃப்ளட்ஸ் வரலாம். ஸோ எந்த ஒரு ரிலீஃப்னாலும் நம்ம மெடிக்கல் சைடில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பரேஷன் தேவை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.